பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களை பார்க்கக்கூடிய முதல் சந்திப்பு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்ணீரா திரைப்படத்தின் குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல்ல அந்த சிஸ்டர் பேசும்போது பாவம் அவங்க வீட்டுக்காரர் தான் டைரக்டர், அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் ஹீரோ. பாவம் யாரோ ஒருத்தர் மாதிரி அவ்வளோ அழகாக பேசினாங்க. மைண்டை வேறு டைவெர்ட் பண்ணுறதா சொன்னீங்க இல்லையா? நீங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்னொரு தங்கச்சி பாப்பா, இன்னொரு தம்பி பாப்பா அப்படி ஒன்று ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். பட் அதை தாண்டி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் அந்த ப்ரொடியூசரு அந்த ப்ரொடக்ஷன்லேயும் போயிடலாம். இவர் நான் உள்ளே நினைஞ்சாலே பார்த்து ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை ஆகிற மாதிரியே இருந்தார் ஹீரோ. சரி ஓகே, ஏதோ ஹீரோவுடைய நண்பராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் தான் டைரக்டர், ப்ரொடியூசர்னு. ஆனால் ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச்லேயே பாருங்கள், படத்தை முடித்து அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டையும் முடித்து அதுக்கான ஆடியோ லான்ச்சு சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிட்டாரு. இன்னும் சொல்ல முடியாது, மூணாவது பாட்டு கூட அவங்க பையன் வச்சு கூட முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதில் பெரிய நன்றி என்ன சொல்லணும்னா, மலேசியாவில் முழுக்க முழுக்க படம் பண்ணி அதை சவுத் இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ற போது கண்டிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம், தமிழ் திரையுலகம் உங்களை வருகன்னு வரவேற்கிறது. அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு. மலேசியா வந்து ரொம்ப அழகான ஊர். உண்மையிலே அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மலேசியாவில் வந்து பினாங்கா இருக்கட்டும், லங்காவியா இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும், நீங்கள் எங்கே போனாலுமே நம்ம ஊருக்கு போன மாதிரி தான் இருக்கும். அங்கே மலேசியாவுக்கு போன மாதிரி ஒரு ஃபாரினுக்கு போகிற மாதிரி ஃபீலே இருக்காது. எல்லாம் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை எல்லாம் நம்ம மக்களே பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் மலேசியா போயிட்டு வந்தேன்றக்காக சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு கை தட்டுவீங்கன்னு நினச்சேன். நேற்று அந்த ஊரில் இருந்து. அதனால அடிக்கடி போகிற ஊர். ரொம்ப அழகாக நம்ம தென்னிந்திய கலைஞர்களை அதிக நிகழ்ச்சிகள் கூப்பிடுறது சரியே, அதிக படப்பிடிப்பு, அவங்களுடைய சொந்த பந்தங்கள் மாதிரி அழகாக பார்த்துக்கிற ஊர் வந்து சிங்கப்பூர், மலேசியா மக்கள். அதற்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்களும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. பாப்கார்னாக இருக்கும், கூல்ட்ரிங்ஸாக இருக்கட்டும், பப்ஸாக இருக்கட்டும், அது விலை என்ன இன்னைக்கு? வியாபாரம் வேற, கொள்ளடிக்கிறது வேற. 30 ரூபா பொருளை 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கிறது வியாபாரம். 30 ரூபா பொருளை 300 ரூபாய்க்கு விற்கிறது கொள்ளை, பகல் கொள்ளை. அப்போ இந்த கொள்ளையை தடுக்கிறது அரசாங்கத்தோட கடமை. 30 ரூபா பொருளை வந்து நீ தேட்டருக்குள்ளே போனால் 300 ரூபா கொடுத்தினா நீ மக்கள் கொள்ளடிக்கிற. மக்கள் யாரை நம்பியிருக்காங்க? மக்களை போய் கேண்டீனாக போய் அடிக்க முடியும்? இதுக்கு பொறுப்பு அரசாங்கம். ஒரு காலத்தில் ஏர்போர்ட்டில் தான் டீ 100-150 ரூபா வைப்போம். ஏர்போர்ட்டில் தான் ஒரு பப்ஸோ பார்த்தா 50-60 ரூபா 100 ரூபா ஆகும். இன்றைக்கி ஏர்போர்ட்டை விட தியேட்டரில் தான் இந்த கேண்டீன் உள்ள பொருள் ரேட்டில் ஜாஸ்தி. அப்போ கேண்டீன் நடத்துறவங்க அவங்க இஷ்டத்துக்கு விலை ஏற்றிக்கலாம்னா அதுக்கு அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணணும்ல. இதையும் கண்காணிக்கணும். ஒரு டிக்கெட்டை நாங்கள் பிளாக்கில் விற்றா 150 ரூபா டிக்கெட்டை 200 ரூபாய்க்கோ 250 ரூபாய்க்கோ விற்றா அது பிளாக் டிக்கெட், சட்டப்படி குற்றம். கரெக்ட் தானே? அப்போ 100 ரூபா 30 ரூபா பாப்கார்னை நீங்கள் 150 ரூபாய்க்கு விற்றா அது சட்டப்படி கரெக்டா? தப்பு தானே? அப்போ ஒரு பொருளுக்கு என்ன நிர்ணயம்? அதுக்கு நீ வெளியில் ரோட்டுகளில் போட்டால் ஒரு 10 ரூபா லாபம் வை. ஒரு கொஞ்சம் ஏசி ரூமில் அது மாதிரி வச்சா 20 ரூபா 20 ரூபா லாபம் வை. தேட்டரா மாலா ஒரு 30% வை. 20% 30, அதான் 30ங்கிற 300 ரூபாய்க்கு எங்கே இருக்குது? இதனால பயம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆராயணும். நம்ம இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சும்மா தேட்டருக்கு வர முடிக்கிறான்னா நம்ம வர வச்சு போட்டு கொண்டு வரோம். அவனை போட்டு எதை எடுத்தாலும் வந்துட்டு கொள்ளை அடிக்கிறோம். கார் பார்க்கிங் கொள்ளை, கேன்டீனில் எதாவது கொள்ளை. இன்றைக்கி இவங்களாம் பேசும்போது அப்போ வாகை பிடிச்சார் அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிறோம்ல. சின்ன பிள்ளை பிடிச்சார். ஏன் இன்றைக்கி வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து அர்த்தத்தோடு பேசுகிறாருன்னா, இதெல்லாம் நம்ம வந்து தேட்டருக்காரங்களை குறை சொல்கிறதும் தப்பு, மக்களை குறை சொல்கிறதும் தப்பு. தப்பு நம்ம மேலே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியலை நம்மளால். அதை ஆராய்ச்சி பண்ணணும். மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சியை இது பண்ணணும். நான் இடையில கேள்விப்பட்டதான், பிடிச்சி வந்து நீங்கள் 50 டிக்கெட்டு
5 நாளைக்குள்ளே அனுப்புங்கன்னா எப்படி அனுப்புவோம்? இதெல்லாம் ரொம்ப வேதனையாக கேட்கும்போது. நம்ம கண்ணீரா அப்படின்னு மலேசியா படத்தை அவர் எடுத்து இங்கே கொண்டு வந்துருக்கிறாரு. ஒன்று நல்லபடியாக ரிலீஸ் ஆகி நல்லபடியாக லாபம் அடைஞ்சிரும். அதுக்கான உத்ரா ப்ரொடக்ஷன் வந்து அதில் வாங்கியிருக்கு. அவங்க வந்து அவங்க அனுபவம் இருக்காங்க. இப்போ இவங்களாம் அனுபவம் இருக்காங்க சார். சில இதில் அனுபவம் உள்ளவங்க வாங்கி பண்ணும்போது அவங்க நேரத்துக்கு தெரியும் எங்கே தேட்டர் பிடிக்கிறது, ஹார்மோனியம் தேட்டர் பிடிக்க தெரியும். சிலருக்கு எதுவுமே தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. கொஞ்சம் சினிமாவை காப்பாற்றணும்னா மக்கள் உள்ளே வர்றதுக்கான நம்ம முயற்சியை பண்ணுவோம். அதுக்கான நம்ம தயாரிப்பாளர்கள் அதுக்காக யோசிக்கணும், அதுக்காக சிந்திக்கணும் என்ன பண்ணலான்ட்டு. அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது. டிக்கெட் ரேட்டும் சரி, எதாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பு அரசாங்கம். எதாவது சரியாக இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் தான் மக்களும் கொஞ்சம் உள்ளே வருவாங்க. கண்ணீரா படம் இது வெற்றி அடைந்து கண்ணீரா 2வது பார்ட்டு அது சீக்கிரம் முடிச்சிருங்க. ஆமாம், நல்ல ஒரு அதை விட்டு கொடுக்குற சொன்னீங்க. அதுதான் விட்டு கொடுத்தா தான் எல்லாமே. ஒரு மனைவிக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம், நம்ம மனைவி விட்டு கொடுக்கூடாதும்பாங்க. அது மாதிரி கணவனுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம், கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது. அது மாதிரி உங்கள் லைஃப்பில் நம்ம நல்ல ஒரு மனைவி அமைஞ்சிருக்காங்க. கதையை கொடுத்துருக்காங்களே ஃபஸ்ட்டு. எதை வேணால் கொடுக்கலாம், கதையை கொடுக்க மாட்டாங்க. கதையே கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்கள் சந்தோஷத்துக்கும் என்ன இது தொடர்ந்து கௌசல்யா மேடம் வந்து கண்ணீரா 1, கண்ணீரா 2 அதுக்கு ஒரு வேறு டைட்டில் 2 முடிச்சுங்க. 3 இங்கே கொஞ்சம் தாங்க மாட்டேங்குது. இப்போ 2 தாங்க மாட்டேங்குது. இப்போ நிறைய தொடர்ந்து படம் பண்ணணும்னா தொடங்கி ரிலீஸ் பண்ணுங்கள். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இப்படியெல்லாம் சொல்லி தான் எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக்க வேண்டியதாக இருக்கு. கண்ணீராவா கண்ணீரா? இங்கெல்லாம் கண்ணீரா தான் நடந்துட்டு இருக்குது. எல்லாம் பேசிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக பேசிய அண்ணன் ராஜன் அவர்களுக்கும், என் அன்பு சகோதரர் இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும், இந்த படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான கதிர் அப்படியா, ஏதோ ஜோசியம் பார்த்து வச்சிங்களோ? சரி, கதிர் ரேவன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் கௌசல்யா அவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். மற்றும் தம்பி இயக்குனர் அவர்களுக்கும், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் தயாரிப்பாளர் அவர் தம்பி பேர் எனக்கு கத்தி படத்தோட இல்லையா, கத்தி தானே தம்பி, நல்லா பேசுனீங்க. ரொம்ப சுருக்கம் பேசுனீங்க. அண்ணன் தயாரிப்பாளர் நல்லா பேசினாங்க. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தேன். வரும்போது ட்ரெய்லர் ஓடிட்டு இருந்தது. ஒரு பாட்டு கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது, மிக சிறப்பாக இருந்தது அந்த பாட்டும். அதில் நடித்திருந்த கதாநாயகன், அது இன்னொரு கதாநாயகன், 2 கதாநாயகிகள். அதில் எந்த கதாநாயகன் விட்டு கொடுத்தா, எந்த கதாநாயகன் விட்டு கொடுத்தும் கெட்டு போகலை, எந்த கதாநாயகன் வந்து விட்டு கொடுக்காம இருந்தான் அப்படின்றது இந்த கதையில் பார்த்தா தான் தெரியும், முழு படம் பார்த்தா தான் தெரியும். சிறப்பாக இருந்தது. மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கங்க்ராச்சுலேட் யூ. எதுக்குன்னா, எனக்கு யாருன்னே தெரியாது. இவர் ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் படம் எடுத்துருக்கிறாருன்னு தான் நினச்சேன். நான் மலேசியாவில் இந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு இயக்கத்தை நான் முதலாக பார்க்கிறேன். மலேசியா திரைப்படம் இது கை தட்டலாம். எல்லாம் தூங்கி வழியாதீங்க. என்னப்பா ப்ரெஸ் தூங்குறாரு பாரு, எந்திரி கண்மணி, நீ தான் கொஞ்சம் நேரம் உட்காரு, நான் பேசுகிறேன்ல. அப்புறம் என்னுடைய அருமை தம்பி முன்னாள் ரோபோ சங்கர், இந்நாள் பீப்பாய் சங்கராக மாறிவிட்ட என் அன்பு தம்பி அவர்கள். என்ன தம்பி, திருப்பியும் ரோபோ சங்கராக மாற வாழ்த்துக்கள். அவரும் சிறப்பாக அழகாக
சிறுசாக பேசினாலும் அதில் ஒரு பெருசாக ஒரு விஷயத்தை வச்சு பேசினார். ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் 2 ஹீரோயின். அந்த காதல் பிரிவாற்றாமை பாட்டு ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க சகோதரி. அந்த என்ன முதல் வரி நினைவோவா கனவே அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டியூனும் இஸ் பியூட்டிஃபுல். ரியலி என்னுடைய முதல் வாழ்த்து வந்து இந்த இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் சொல்கிறேன். 2வது இயக்கம் வந்து சிறப்பாக இருந்தது. பார்த்த உடனே ஒரு புதுசாக ஒரு இயக்குனரெல்லாம் பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் உங்கள் துணைவியார்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே அவங்க முதல் படத்தில் நான் பாட்டு எழுதினேன், அந்த படம் முடியும் போது நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ அவங்க பாட்டு எழுதியே உங்களை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கவிதைக்கு அடிமையாயிட்டீங்க. கரெக்டா? இவர் டியூனுக்கு ஏதோ டியூனுக்கு நீங்களா டியூனு அந்த டியூனுக்கு சரி உங்கள் டியூனுக்கு அவங்க டியூன் ஆயிட்டாங்க. ஆக முதல் படத்தோட முடிவிலேயே இவங்க காதல் பிறந்திருக்கிறது. 2வது படம் தொடங்கும் போது இதானே 2வது படம் துவங்கும் போது ஒரு நல்ல சென்டிமெண்ட்டை சொன்னார். எனக்கு வந்து அது ரொம்ப டச் பண்ணுச்சு ரியலி. பிகாஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த குழந்தை பிறப்பதற்கு சில தாமதம் என்ற ஒரு சொல்ல வந்து பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுரும். அந்த பிரச்சனைகளை நானும் சந்தித்தேன். அதனால தான் சொல்லுவார். அந்த பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து என் மனைவியார் எழுதின கதை தான் எஜமான். அதனால் உங்கள் மனைவி மாதிரி என் மனைவியும் எஜமான் என்ற ஒரு கதையும், அதை தொடர்ந்து பொன்னுமணி என்ற கதையும் திரைக்கதையும் அவரே எழுதியிருக்கிறார். அதுக்கு அவார்டே வாங்கிட்டாங்க அவங்க. நமக்கு எதுவும் அவார்டு கிடைக்கல. அதனால் நிச்சயமாக இந்த படத்தின் மூலம் உங்கள் மனைவியாருக்கு துணைவியாருக்கு ஒரு அவார்டு நிச்சயம் உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், இது என்னன்னா உங்களுடைய ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட அந்த அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு நிச்சயமாக இந்த படம் வெற்றிய ஒரு சான்றாக இருக்கும். ஏன்னா அதுதான் சான்றாக இருக்கணும்ன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது ஒரு புது இயக்குனர் எடுத்த மாதிரி இல்லை, ஒரு நிறைவான மேக்கிங் ஸ்டைல் இருந்தது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். முழு படமும் பார்க்காம என்னால் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து இந்த கண்ணெல்லாம் நீராவையே சுமந்து கொண்டிருக்கிறது, அதுதான் உங்கள் கதை. அந்த நீரா உங்களை சுமந்தாளா என்றது எனக்கு தெரியாது. அந்த நீராவை எதற்காக விட்டு கொடுத்தீர்கள் என்றும் தெரியாது. ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி, நம்ம தம்பி சொன்ன மாதிரி, உங்கள் துணைவிக்காக நீங்கள் விட்டு கொடுத்தது, உங்களுக்காக உங்கள் துணைவி விட்டு கொடுத்தது, அந்த 2 இருக்கு பாருங்க, அது நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான எலிமெண்ட்டாக தான் இந்த படத்தில் உங்களுடைய உணர்வுகளும் இதில் கலந்திருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது கொஞ்சம் டஃப்பான படமாக தான் இருக்கும், நம்ம சும்மா பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஏதோ விஷயம் இருக்கும். பொதுவாகவே எல்லாரும் சொன்னாங்க, மலேசியா அண்ணன் சொன்னார், மலேசியாக்காரங்கன்னா நம்ம சரியாக கவனிக்க மாட்டோன்னு. யார் சொன்னது? இன்றைக்கும் என்னுடைய மலேசியா நண்பர்கள் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிவிடுவாங்க. நான் எல்லா ப்ரோக்ராமையும் விட்டுட்டு அவங்கள வரவேற்பேன். அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம கவனிப்போம். தமிழர்களோட பண்பாடு. உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மலேசியாவில் இல்லை போல் இருக்கு. இந்த ராஜன் எங்கே வந்தாலும் இப்படி தான் ஒரு பிட்டை போட்டுருது. ஏன்? தமிழர்கள் தாங்க மரபு மாறாமல் என்ன இங்கே இருக்கு. ஏன் இல்லை? நான் அப்படித்தான் இருக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லை போல இருக்கு. அது நீங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லுங்க பாருங்க. அவன் தம்பி எப்போ வந்தாலும் மலேசியா சிங்கப்பூர்லேருந்து ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு ஷூட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு காரில் தூக்கி போட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் பார்க்கணுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருப்பான். கரெக்டா? பார்த்தீங்களா? கைத்தட்டுங்க அதுக்கு. பேரரசு மலேசியாக்காரங்கிட்ட பழக்கமே கிடையாது.
அவர் வெளிநாடே போக மாட்டார், பயந்துட்டு. அவர் விட்டுட்டு நாங்கள் போகும்போது ஒரு தடவை விட்டுட்டு போயிட்டோம், நானும் செல்வமணி அதான் விட்டுட்டு போயிட்டீங்க. ஆக மலேசிய தமிழர்களுக்கு இணையாக இந்த தமிழர்களும் மலேசிய தமிழர்கள் பால் அன்பும் ஆதரவும் பாசமும் காட்டுபவர்கள் தான் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா அப்படி தான் என்னுடைய நண்பர்கள், அதான் எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு. ஸோ மலேசியாவில் இப்போ ப்ரெசன்ட் எம்பி ஒருத்தர் எனக்கு தெரியும், ஒரு சின்ன தம்பி, அவர் பேர் என்ன, அவர் மந்திரி ஆயிருக்க வேண்டியது, அவர் எனக்கு தெரியும். அப்போது மந்திரியாக இருக்காங்களே ஒரு லேடி, நம்ம தமிழச்சி, பினாங்கிலிருந்து ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க இப்போது. அவங்கள இந்த மாதிரி எல்லாமே எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எப்போ வந்தாலும் அண்ணே நான் வரேன்னே, நீங்கள் இருக்கீங்களாம்பாங்க, வாங்கம்மா அப்படின்னு அவங்களுக்கு ரூம் போடுறதுலேருந்து கார் அரேஞ்ச் பண்ணுறதுல எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த திரைப்படத்தை தமிழர்கள் நிச்சயமாக வரவேற்பாங்க, அது எல்லா அளவும் சந்தேகப்பட வேண்டாம். நிச்சயமாக தமிழர்கள் இதை மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பார்கள். உங்கள் மலேசியாவில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை சொன்னீங்க, இந்த படத்தை போட்டு காட்டும்போது எப்படி அவங்க உங்களை நேசித்து அந்த உள்ளுணர்வை உருவாக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் உங்கள் படத்தில் இருந்ததுன்னா அது அங்கே சக்ஸஸ் ஆன மாதிரி இங்கேயும் சக்ஸஸ் ஆகும், அது டெஃபினட்டாக. ஏன்னா கண்டென்ட்டு தான் இன்றைக்கி முக்கியம் ஒரு படத்துக்கு. ஆகவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஒரு மிகச்சிறந்த கதையைத்தான் நீங்கள் ஏன்னா சொந்த காசு போட்டு படம் பண்ணுறதுக்கு 2 இளைய தம்பதிகள் முடிவெடுத்திருக்கிறீங்கன்னா அந்த முடிவுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை இல்லையா, அது ஒரு பிறந்துச்சு. அதான் அதுக்கப்புறம் இது அடுத்தது 3வது வேறு, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 1, அதுக்கு முன்னாடி 1 தெரியாது. எனிவே அதே மாதிரி இந்த திரைப்படத்தின் ரிசல்ட் உங்களை மிக மிக மகிழ்விக்கும் ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாம் சினிமா தியேட்டர் கிடைக்காது, அதுக்கு தான் என் தம்பி உண்மையை சொல்லி உடச்சி விட்டா, நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். இப்போவும் சொல்கிறேன், நல்ல கண்டென்ட் உள்ள படங்களுக்கு தியேட்டருக்கு ஆள் வர்றாங்க. லப்பர் பந்துக்கு வரலையா? லப்பர் பந்துக்கு வந்தாங்க. எத்தனை சின்ன படங்கள் கேள்விப்பட்டு அப்புறம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அது 2 விஷயம் இருக்குது. அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்பது பல வருஷமாக வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். தியேட்டருக்காரங்க வச்சு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இதை மாற்றுறதுக்கு யார் பண்ணணும்? நீங்கள் தம்பி சொன்ன மாதிரி தயாரிப்பாளர்கள் ஒரு முனைப்பாக ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமை இல்லைன்னா இந்த சினிமாவில் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. இதே புரட்சி தலைவர் காலத்தில் சினிமாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா பிரச்சனை வந்ததே இல்லை. எவனாச்சும் பிரச்சனை பண்ணான்னா சின்னவர்கிட்ட நியூஸ் போயிடும் அப்படின்னு உடனே எல்லாமே அடங்கிடுவாங்க. எந்த ஒரு தியேட்டர்லையாவது பிரச்சனை வந்திருக்கு? எந்த ஒரு படமாவது ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். குப்பை படம் கூட ரிலீஸ் ஆகும். புரட்சி தலைவர் காலத்தில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அரசியலும் சினிமாவும் 2 கலந்ததுனால வந்த பிரச்சனை தான். அரசியல்வாதிகளுக்கு சினிமாவுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. சினிமாவை ஒரு சுதந்திரமான காற்றாக சுவாசிக்க விட்டு வேண்டும். அதை தான் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். ராஜண்ணா இப்போ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். என்ன ஆமாம். ஸோ சினிமாவில் அரசியல் இருக்கலாம், அரசியலில் சினிமா இருக்கக்கூடாது. அரசியலில் சினிமா இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்படி இருந்தப்பெல்லாம் படங்கள் சிறப்பாக ஓடி இருக்கு. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு அமைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். யார் டிஸ்ட்ரிபியூட்டரு? நீங்கள் தான். பாருங்க, வாங்க முன்னாடி உட்காருங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர்களெல்லாம் பின்னாடி உட்காந்து வச்சிங்கன்னா எப்படி? எவ்வளோ தைரியமாக இவருக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷத்தை கொடுங்க. தைரியமாக நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக உங்களுக்கு வரும் என்று சொல்லி, இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நீங்கள் மலேசியாவிலிருந்து வந்திருக்கீங்க,
ஆனால் நீங்கள் மலேசியாக்காரர் மாதிரியெல்லாம் இல்லை, நீங்கள் தமிழர்கள் தான். எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக. திரைக்கடலோடையும் திரவியம் தேடு, அது உங்கள் அப்பம் பாட்டங்கள் பண்ண காலம். அப்போது பிரிட்டிஷ்காரன் இங்கேருந்து இப்போ கொஞ்சம் பேர்த்த தூக்கிட்டு போய் அங்கே வேலை வாங்கிட்டு இருந்தான். அதில் செட்டில் ஆனவங்க பாதி பேர் தமிழர்களுங்க. மலேசியாவிலும் மற்ற இந்தோனேஷியா அந்த மாதிரி தீவுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவங்க வேலைக்காக நம்மளை கொண்டு போய் வச்சாங்க. அப்படியே பாரம்பரியமாக அங்கேயே இருந்து பிறந்து வளர்ந்து அப்படியே குடும்பமாக ரப்பர் தோட்டங்களில் வேலை செஞ்சு அந்த மாதிரி கஷ்டப்பட்ட காலங்கள் அது. நீங்கள் அங்கே அனுப்பப்பட்டவர்கள் தானே தவிர, நீங்கள் தமிழர்கள், நீங்கள் இங்கே வர்றது உங்கள் உரிமை. யூ கேன் டேக் எ பிஓஐ கார்டு இல்லையா? நீங்கள் ஒரு கார்டு வாங்கிக்கலாம், இங்கேயே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், இங்கேயே ஆதார் வாங்கலாம். உங்களுக்கு 2 குடியுரிமை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைத்து மலேசிய தமிழர்கள் உங்களுடைய பாரம்பரியத்தை கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னொரு குடியுரிமை இந்தியாவில் இருக்கிறது. அதை பயன்படுத்துங்கள். யார் சொன்னது உங்களை வெளிநாட்டுக்கார் மலேசியாக்காரன்? நீங்கள் தமிழரையா? எங்களை விட நல்லா அழகாக தமிழ் பேசுகிறீங்க, எங்களை விட அழகாக பாட்டு எழுதுறீங்க. ஆக சிறப்பு வாய்ந்த இந்த விழாவில் ஒரு சிறப்பு நம்ம எல்லாம் சேர்க்க வேண்டிய ஒரு நேரத்தில் நமது அனைத்து பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இவங்க 2 பேர்த்தை பற்றி எழுதுங்க, இந்த படத்தை பற்றி எழுதுங்க. இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அது ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று பத்திரிகை ஊடக நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு தருணம் எனக்கு. ஏன்னா இந்த சினிமா துறையில் நிறைய ஜாம்பவார்கள் இங்கே என் முன்னுக்கு உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்க மத்தியில் நானும் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்து இங்கே வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப முதற்கண் வணக்கம். பிகாஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு பாலமாக தான் நீங்கள் எங்களுக்கு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக பண்ணும்போது நிச்சயமாக இந்த படத்துக்கு மக்களோட ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நான் பெரிதும் எதிர்பார்க்குறேன். ஸோ இங்கே வந்திருக்கிற விஐபிஸ் எல்லாருமே ஹேமபிரகாஷ் சார், ரோபோ சங்கர் சார், கே ராஜன் சார், ஆர்வி உதயகுமார் சார், அதுக்கப்புறம் நம்மளுடைய பேரரசு சார், எல்லாருக்குமே இங்கே வந்திருக்கிற யாராச்சும் விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஸோ இங்கே வந்திருக்கிற அனைவருக்குமே ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் இது எங்களுடைய முதல் முயற்சி, ஒரு முதல் குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் சொன்னேன் சார்கிட்ட சொன்னேன், நம்ம என் கூட சேர்ந்து தயாரித்த உத்ரா ப்ரொடக்ஷனை சார்ந்த ஆர் உதயகுமார், ஹரி உத்ரா. ஸோ அவர்கிட்ட சொன்னேன், சார் எப்படி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருவா ஸ்பீச் அப்படின்னு சொன்னேன். இப்போ பாலா சாரும் அவங்களும் சொன்னாங்க, சார் கொஞ்சம் பேசுங்க, நீங்கள் இயக்குனர் ஹீரோ, ஸோ கொஞ்சம் பேசுங்க அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன கவர் பண்ண முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது ஒரு பழமொழி இருக்குது, அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்ட்டுன்னு. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கடல் கடந்து இவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருக்கிற ஒரு திரைத்துறைக்கு எங்களுடைய படமும் ஒரு சின்ன ஒரு கருவியாக இருக்கணும், பங்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கடலை தாண்டி இங்கே வந்திருக்கோம். திரவியம் தேடுறது, திரவியம் பணம் மட்டும் கிடையாது, மக்களுடைய அன்பு, ஆதரவு, அந்த சினிமா துறையில் எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இந்த படம் ஏன் எனக்கு ரொம்ப இமோஷனலான ஒரு படம் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரொடக்ஷனை நான் தான் முதல் ஸ்டார்ட் பண்ணேன். சார் ஹரியுத்ரா அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் ஆல்ரெடி கொஞ்சம் தொடங்கிட்டோம். ஸோ அது ஏன் எனக்கு ரொம்ப இமோஷனல்னா, அவங்க என்னுடைய ஒய்ஃப் கௌசல்யா ஆஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைகள் இல்லைன்னா கொஞ்சம் இந்த சொசைட்டியில் ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும், அது அறிந்தும் அறியாமலேயும் நம்மளை தாக்கும். ஸோ அப்போ ஒரு சின்ன கேப் விழுவும் போது அப்போ நான் சொன்னேன், லைக் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டைவர்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நம்ம ஏன் நான் ஒரு கதை எழுதுறேன், ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், சரி இதுலேருந்து வெளியாகிறதுக்கு உனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா நீ செய்யுமா, பிரச்சனை இல்லை,
நீ கதை எழுது, நம்ம பார்ப்போம் அப்படி படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாதத்துலேயே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஸ்கிரிப்டை. கேட்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளான ஒரு கதையாக இருந்துச்சு. ஸோ அப்போ நான் சொன்னேன், சரி நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், இதை நம்ம படமாக பண்ணலாம், பட் எனக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அப்போ அந்த டைமில் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இன்னும் நம்ம சார் இன்னும் வரல உள்ளுக்கு பிக்சரில் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அப்படி வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க. டெஸ்ட் பண்ண பாசிட்டிவ், குழந்தை வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2வது குழந்தை வரப்போகிறாங்க அப்படின்ட்டுன்னு. இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னது 2வது குழந்தையா அப்படின்ட்டுன்னு. அப்போ அதுக்கு அவங்க சொன்னாங்க, எனக்குள்ளே வந்து 2 கரு இருக்குது, ஒன்று இந்த குழந்தை, இதுக்கு முன்னுக்கு வந்த அந்த கண்ணீரா கதை அந்த கரு. ஸோ எப்போதுமே எனக்கு வந்து கண்ணீரா தான் முதல் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரொம்ப இமோஷனலாக நான் ஆகிட்டேன். சரி, இந்த படத்தில் ஒரு பெரிய கனெக்ஷன் நடக்கும், இதை கண்டிப்பாக எடுத்து செய்வோம், அவங்களுக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்று நான் சொன்னேன், நீங்கள் கதை எழுதிட்டீங்க, நீங்களே பண்ணுங்க, நீங்களே வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஹெல்த் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு தெரியல சுச்சுவேஷன், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க, நான் இணை இயக்குனராக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு நான் படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன், படத்தில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ படம் ஷேப் அப் பண்ணிட்டு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் மலேசியாவில் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து எனக்கு நம்ம பாலா பிரதரும் ஹரி உத்ரா சாரும் பழக்கம். ஸோ அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசும்போது, இந்த படத்தை அடுத்து எப்படி கொண்டு போகலான்னு பேசும்போது ஒரு கனெக்ஷன் தான், கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான். அவங்க உள்ளுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷனை என்னோட சேர்ந்து பயணித்து இந்த படத்தை இப்போ முடித்து, இப்போ என்னோட ஒய்ஃப் அப்புறம் நல்ல நண்பர்கள் 2 பேர், ஒரு 2 கண்கள் மாதிரி எனக்கு. ஏன்னா இவங்க இல்லாமல் டெஃபினெட்லி தமிழ்நாட்டில் இந்த படம் உங்கள் முன்னுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது, அது சாத்தியமே இல்லை. எல்லாமே இவங்களுடைய பேரன்பு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை தாண்டி இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு சில ஃபெஸ்டிவல்ஸில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தோங்க மலேசியாவில். பிகாஸ் என்னென்னா டைரெக்டாக ஆடியன்ஸ்கிட்ட போயிட்டு நம்ம ரிவ்யூஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் பண்ணும்போது அப்போ எங்களுக்கு கிடைச்ச ஒரு நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவாக கிடச்சிச்சு. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு ரிவ்யூ வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கு ஆசைப்பட்றேன். என்னென்னா ஒரு அங்கிள் எனக்கு கால் பண்ணிட்டு சொன்னார், ஐயா உங்கள் படம் பார்த்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் அங்கே கேட்டு நம்பர் வாங்கி உங்களுக்கு கால் பண்ணுறேன், உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னாரு. சொன்னேன், சரி அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள், ரொம்ப சந்தோஷம், படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லையா, இந்த படத்தை பார்த்துட்டு என் மனசில் தோணுனதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாரு. சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த படத்தை நான் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக என் லைஃப்பை கொஞ்சம் நான் மாற்றிருப்பேன், என்னுடைய கல்யாண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நான் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ கொஞ்சம் ஆச்சரியம், என்ன சொல்கிறாரு அங்கிள் அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு யோசிக்கல, பட் அவங்களோட ரிவ்யூ அப்படி வரும்போது அப்புறம் அவர் சொன்னார், உங்கள் படத்தில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டுன்னு. என்ன அங்கிள் அப்படின்னு கேட்டேன். விட்டு கொடுத்து ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், விட்டு கொடுத்து ஜெயிக்கிறது எப்படி சொல்ல வரீங்க அங்கிள் அப்படின்னு. அவர் இங்கிலீஷில் சொன்னார், காம்ப்ரமைஸ் அண்ட் வின். நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து உங்கள் படத்தில் நான் ஒரு மெசேஜாக நான் பார்க்கல, பட் அதுலேருந்து நான் அதை அப்படி தான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறீங்க அங்கிள் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இப்போ நம்ம 2 குழந்தை இருக்குது, அந்த குழந்தைகிட்ட வந்து நீங்கள் போயிட்டு சாக்லேட் கொடுக்குறீங்க, ஒரு சாக்லேட் தான் இருக்குது, அப்பாட்ட வந்து கொடுக்கும்போது அப்போ 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வேணும் உனக்கு வேணும் அந்த சாக்லேட்டை வந்து அந்த பையனுங்க 2 பேர் சண்டை போடும்போது அப்பா சொல்கிறாரு, அரைச்சா ஒரு ஆள் சாப்பிட்ருங்க அப்படின்னு. ஸோ அப்போ என்ன நடக்குது, அந்த அண்ணன் வந்து சரி தம்பிக்காக இந்த சாக்லேட் நான் கொடுக்குறேன், பரவாயில்லையா நீ சாப்பிடு, அண்ணனுக்கு வேணாம் நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது அந்த சாக்லேட் எடுத்துகிட்டு போய் அந்த தம்பி போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வந்துட்டு, இல்லைண்ணா பரவாயில்லண்ணே, இந்த சாக்லேட்டை நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அவர் ஏன் அப்படி அந்த விளக்கத்தை சொன்னார்னா, அவர் ஆக்சுவலி சண்டை போடலை, அந்த பையன் வந்து சண்டை போடலை, சாக்லேட்டை பிடுங்கலை, அதுக்காக போய் ஃபைட் பண்ணலை, அவர் கொடுத்ததுன்னா விட்டு கொடுக்குறாரு. ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு திரும்ப கடவுள் கொடுப்பாருன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி தான் தம்பி வந்து பரவாயில்ல நீயே சாப்பிடு. ஸோ எண்ட் ஆஃப் த டே அந்த சாக்லேட் அவர் ஜெயிச்சிட்டாரு, சாக்லேட் அவர் சாப்பிட்டாரு. ஸோ அந்த கரு தான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அதை கேட்டான்னு எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாயிருச்சு, ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. படத்தை இந்த ஒரு மெசேஜை வந்து ரொம்ப அழகாக ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரிலேட்டபுளாக ரொம்ப
கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தில். ஸோ அதுக்கான முயற்சியில் தான் நம்ம ஈடுபட்டிருக்கோம். அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து கண்டிப்பாக அவங்க தான் பண்ணியிருக்கணும், என்னுடைய ஒய்ஃப் தான் பண்ணியிருக்கணும். பட் அந்த ப்ரெக்னென்சி பீரியடில் அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும், அந்த வழியை எப்படி அவங்க வந்தாங்கன்னு. அதனால தான் அந்த படத்தை நான் டேக் ஓவர் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நான் சொன்னேன், இல்லை இந்த படம் கண்டிப்பாக நீ தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, கண்ணீரா 2 வந்து ஒரு கதை நான் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்ட்டுன்னு. அதை கேட்டோடனே வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாயிருச்சு, ரொம்ப சந்தோஷமாகி கேட்டேன் கதையை. ரொம்ப ஒரு பார்ட் 1க்கு ஒரு ஈக்குவலான ஒரு கதை எழுதியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த வாட்டி நீ தான் டைரக்ட் பண்ணணும், நீ தான் இந்த படத்தை செய்யணும், இது வந்து ஒரு கட்டளை மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து என்னன்னா, தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் இயர் மீட்டில் பேசிகிட்டு இருந்தோம், நான், பாலா சார், அப்புறம் அரியுத்ரா சார். அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, பிரதர் ஒரு சீக்வல் ரெடி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு 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 படம் ஒரு பார்ட் 1 வரும்போது பார்ட் 2 அந்த ஒரு கனெக்ஷன் ஏற்படும் போது அந்த ரீச் வந்து மக்கள்கிட்ட இன்னும் அதிகமாக போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் நான் ஒரே டைமில் இந்த 2 இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு பின்னாடி தட்டி கொடுத்து போய் பண்ணுங்க, இந்த படத்தை முடிங்க, தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் தோல் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க 2 பேரும் நின்று இந்த ஈவெண்ட் இவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இந்த 6 மாதமாக அவங்க எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த கேப்பில் தான் நாங்கள் பார்ட் 2 வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். அதுவும் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக எங்ககிட்ட இருந்து மோஃபோ ப்ரொடக்ஷன், அரியுத்ரா சாரோட உத்ரா ப்ரொடக்ஷன் 2 பேரும் இணைந்து 2 படம் கொடுப்போன்ற நம்பிக்கையோடு, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எங்களையும் வாழ வைப்பீங்க அப்படின்னு சொல்லி ஊடக நண்பர், பத்திரிகை நண்பர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை கொடுத்துட்டு என்னுடைய இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கண்ணீரா படத்தை வாழ்த்த வந்திருக்கிற அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, மனம் நிறைந்து இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்த வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற ஆருயிர் தம்பி, மிகச்சிறந்த இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அவர்களே, பேரரசு அவர்களே, என் அருமை தம்பி நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்து வாழ்த்திய அருமை சகோதரர்களே, படத்தின் கதாநாயகன், இயக்குனர், தயாரிப்பிலும் சம்பந்தப்பட்டவர், மொத்தத்துக்கும் சொந்தக்காரர் கதிரவன் அவர்களே, அவரை படமெடுக்க தூண்டி குழந்தை எனும் கரு உருவாக்குவதை விட இந்த கதை எனும் கருவை உருவாக்கி அதை தன் கணவனே இயக்க வேண்டும், அவரே கதாநாயகன் நடிக்க வேண்டும் என்று அனுமதித்த அருமை சகோதரி கௌசல்யா அவர்களே. கௌசல்யான்னு சொல்லும்போது கதை வசனம் மட்டும் எழுதியில்ல, கோ டைரக்டராக கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, அண்ட் கவிதை பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஆக இவர் டைரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசர், இது இருவரும் இறைவனால் தந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பதை போல இது ஒரு கலைக்கழகம், திரைக்கலைக்கழகம். கணவன மனைவி ஒத்து இப்படி படம் பண்ணியிருப்பது உலக அதிசயம். முதல்ல டைரக்ட் பண்ணவே முன்னாலாம் அனுமதிக்க மாட்டாங்க, சினிமாவுக்கே ஒத்துக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் பெண்கள் சினிமானா அவ்வளோ பயம், ஆண்கள் கெட்டுடுவாங்க, சினிமா கெட்டது, சினிமாவை யாரும் போகக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க தடுத்த காலம் ஒன்று. பிறகு நடிக்க அனுபவித்தார்கள், இயக்குவதற்கு அனுபவிப்பாங்க. ஏன்னா முதலாளிக்கு அடுத்த ஸ்தானம் இயக்கம், சிறப்பு வாய்ந்தது. பிறகு அதுக்கப்புறம் தான் நடிக்க அனுபவித்தார்கள். அதுவும் ஹீரோ நடிக்கணும்னா அடுத்த பெண்களோட தொட்டு தடவி பாடல், ஆடல், பாடல், காதல் என்பதெல்லாம் இருக்கிற எந்த மனைவியும்
போலியாக செய்தால் கூட நடிப்புக்காக ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் கௌசல்யா அனுபவிச்சிருக்காங்க. நீங்கள் ஃப்ரீ ஆக்ட் பண்ணுங்க, இதே 2 பார்ட் எடுத்திருக்காங்க. ஆக அத்தனை திறமை வாய்ந்த அந்த பெண்மணி இருப்பதாலே கதிரவன் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். ஒரு ஆணுக்கு பின்னாலே, வெற்றிக்கு பின்னாலே பெண் இருக்கிறாள் என்று சொல்வதை போல இங்கே கதிரவனுக்கு பின்னால் அவர் மனைவி கௌசல்யா இருக்கிறார். உங்கள் குடும்பம் வாழ்க, உங்கள் கலை பயணம் வெல்க. அதுவும் தமிழ்நாட்டை நம்பி ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? மலேசியாவிலிருந்து படம் பண்ணி தமிழ்நாட்டில் ஆடியோ ஃபங்க்ஷன், படம் ரிலீஸ். ஏற்கனவே மலேசியாவில் படம் நடித்து ரிலீஸ் பண்ணியிருக்கார். அதை தமிழ்நாட்டை, அது மட்டும் இல்லை, 2 பேருமே பேசும்போது அருமையான தமிழில் பேசுனாங்க. நீ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழை இங்கிலீஷ் கலக்காமல் பேசுறதே இல்லை. போன வருஷம் மட்டும் இங்கிலீஷ் டைட்டில் வந்த படங்கள் எத்தனை இருக்கும் யோசித்து பாருங்க. டைட்டில் இங்கிலீஷ், பெரும்பாலும் அது ஒரு நாகரிகமாக இப்போ தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஆங்கில டைட்டில். இந்த படத்துக்கு பேர் கண் நீரா, கண்ணில் நீரா இல்லை பெண்ணின் கண்ணினுடைய நீரா, சோகத்தால் காதல் ஃபெயிலியராக கண்ணீர் வடித்தாளா என்பது கதையில் பார்த்தா தெரியும். கண் நீரா. ஆனால் சொன்னார்கள் ஹீரோயினி பெயர் நீரா. அவள் வடிக்கும் காதல் கண்ணீரா என்று தெரியாது, பார்த்தால் தெரியும். ஆனால் தமிழகத்தில் பெண்கள் சமீப காலத்தில் தொடர்ந்தே ஒரு 10-15 ஆண்டுகளாக பெண்கள் கண்ணீர் அல்ல செந்நீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை கேள்விப்பட்ட நாங்கள் எல்லாம் இரத்த கண்ணீர் பெற்றவர்கள் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் கண்ணில் இப்பொழுது கண்ணீர் வருவதில்லை, செந்நீர் ரத்தம் வடித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு பெண் பாலியல் பலாத்காரம், அது இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இப்பொழுது மட்டும் இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் இந்தியாவிலே இது அதிகரித்து விட்டது. இது ஆட்சி கோளாறா, காவல்துறை கோளாறா, மக்கள் கோளாறா என்றால் மக்கள் தனி மனித ஒழுக்கம் கட்டுவிட்டது. காவல்துறையிலே கருப்பு ஆடுகள் நுழைந்து விட்டது. பல ஆட்சியிலே அவலங்களும் நடைபெறுகிறது. அதனால்தான் இப்படிப்பட்ட என் அருமை குழந்தைகள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். பாலியல் பலாத்காரம் இங்கே வில்லிவாக்கத்திலே ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாலே மாற்றுத்திறனாளி பெண், அந்த குழந்தை 7-8 பேர். எவ்வளவு கேவலம், எவ்வளவு கேவலம். மனிதா வாழ்கிறான் இங்கே. எல்லோரும் அல்ல, நம் குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லா குடும்பம் நல்லா இருக்கணும். அது பெண்கள் தெய்வத்துக்கு இணையானவர்கள். தாய் என்றால் தெய்வம். அப்படிப்பட்ட பெண் இனத்தை, குழந்தைகளை 8 வயசு 10 வயசு குழந்தைகளை, கல்லூரி பெண்கள், ஒரு நாய் கஞ்சா அடித்து விட்டு புறம்போக்கு நாய்கள் இளைஞர்கள் என்ற பெயரில் கல்லூரி பெண்கள் பின்னாலே அலைவது ஒருதலை காதல். அந்த பெண்ணுக்கு தெரியவே தெரியாது, அவ பார்த்தது கூட இல்லை. இவனா ஒருதலை காதல் வச்சுக்கிட்டு ஒரு நாள் திடீர்னு காதல்னும் இல்லைன்னா கத்தியால குத்திடுறான், திராவம் வித்துடுறான். அநியாயம், அநியாயம் நடக்கிறது. யாரோ சிலர் தான், எல்லோரும் அல்ல. இதற்காக நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது என்பதெல்லாம் போலி. இது தனிமனித ஒழுக்கத்தை சார்ந்தது. சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டதென்றால் ஒரு மாவட்டம் தோறும் பெரிய கலவரங்கள் நடந்து பெரிய இழப்புகள் வரும்போது சட்டம் ஒழுங்கு கட்டுவிடும். ஆனால் இது கூட நடக்கக்கூடாது, இதை அனுமதிக்க கூடாது. அரசாங்கம் இதில் மிக விழிப்போடு இருக்க வேண்டும். இருக்கிறார்கள், சில நேரம் தெரியாமல் நம்ம சொல்லிட்டா பண்றான் அதெல்லாம். இப்போ இந்த பல்கலைக்கழகத்திலே பெரிய வளாகம், இந்தியாவில் புகழ்பெற்றது, பலாயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்கள்.
யாரோ காதலிக்கிற போது எவனோ ஒருவன் அவன் 26 குற்றங்கள் புரிந்திருக்கிறான். வழக்கு இருக்கிறது. அந்த சொறி நாயை வெறி நாயை அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் வந்திருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். மகாத்மா காந்தி சொன்னதை போல ஒரு பெண் இரவில் நகைகளை அணிந்து கொண்டு தன்னந்தனியாக வீடு போய் செய்கிறாளோ அதுதான் நாடு சுதந்திரம் பெற்ற நாடு. எங்கே பெற்றது? நாடு எங்கே சுதந்திரம் பெற்றது? பகலிலே நடக்க முடியவில்லை. இது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பிற மாநிலங்கள் பார்த்தால் இதை விட கேவலமாக இருக்கிறது, இதை விட மோசமாக இருக்கிறது. ஆக இந்த நிலை ஒழிய வேண்டும் என்றால் தனி மனித ஒழுக்கம் வேண்டும். ஒவ்வொருவரும் எல்லோரையும் தன்னுடைய தங்கையாக தாயாக பாதிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கண்ணீரா பெண்ணின் கண்ணீராக செந்நீராக வரக்கூடாது என்று சமூக அக்கறையோடு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். என் அருமை சகோதரர் பேரரசு அவர்கள் சினிமாவில் நிலவரம் பற்றி மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். சினிமா சில நேரங்களில் நன்றாக இருக்கிறது, பல நேரங்களில் நன்றாக இல்லை. அதற்கு அவர் சொன்ன காரணங்கள் சரியாக இருந்தது. டிக்கெட் விலை உயர்வு அது ஒரு காரணம். ஆனால் பெரிய படத்துக்கு 150 ரூபா வந்து 500 1000 கொடுத்து வாங்குறான். சின்ன படத்துக்கு உள்ள போக மாட்டேங்கிறான். ஆனால் தினத்தந்தியிலே என்னை ஒரு கட்டுரை எழுத கேட்டார்கள். அந்த கட்டுரை எழுதியிருக்கிறேன். 31ஆம் தேதி வந்திருக்கிறது தினத்தந்தி பத்திரிகை. தமிழ் சினிமாவில் 1000 கோடி நட்டம். சென்ற ஆண்டு மட்டும் தோராய கணக்கு தான், சரியான கணக்கால நான் சொல்லவில்லை, தோராயமாக 1000 கோடி என்பது குறைவு. ஏறக்குறைய 300-400 படம் எடுக்க ஆரம்பித்தார்கள். சில படங்கள் பாதியிலே நின்று விட்டது, சில படங்கள் முக்கால் நின்றது, சில படங்கள் சென்சார் ஆகாமல் நின்றது. ஆனால் 241 படங்கள் சென்ற ஆண்டு ரிலீஸ் ஆனது. 241 படங்கள், பெரிய படங்கள் ஒரு 30, பெரிய பட்ஜெட் 50 கோடி 100 கோடி 200 கோடி, ஒரு 30-40 படங்கள். மீடியம் பட்ஜெட் ஒரு 100-150 படங்கள், 100 ஒரு 50-60. சிறுமுகத்து படங்கள் தான் ஒரு 150க்கு மேலே. அவங்க தான் எங்கெங்கேயோ பரட்டி கடன் வாங்கி உட வாங்கி இப்படி தம்பி மலேசியாவிலிருந்து அக்கறையோடு இந்த படத்தை எடுத்த போல பல பேர் எடுக்கிறாங்க. படம் எடுக்க முடியுது, ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. அதற்கு காரணம் வியாபாரம் இல்லை, ஃபைனான்ஸ் கொடுக்க ஆள் இல்லை. வெட்கக்கேடான விஷயம் சொல்கிறேன். கோடிக்கணக்கான படம் எடுத்துட்டு 3 கோடி 5 கோடியில் சிறுமுதுட்டு படம் எடுத்துட்டு கியூபுக்கு பணம் கட்ட முடியாமல் அவசப்படுறான். கியூபுக்கு 50 லட்சம் வேணும், விளம்பரத்துக்கு ஒரு 50 லட்சம் வேணும். இதுக்கு இல்லாமல் படம் 200 படம் நிற்குது. பல பேருக்கு தெரியும், நான் கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 28 படங்களுக்கு, எல்லாம் சின்ன படங்கள் நம்பி பண்ணேன். 18 படம் ரெடியாகி சென்சார் ஆகி நிற்குது, ரிலீஸ் பண்ண முடியல, வாங்க ஆள் இல்லை, என் பணம் வரலை, நான் கஷ்டப்படுறேன். இது என்னை பொறுத்தோட சின்ன உதாரணம். இப்படி பல வகையான விஷயங்கள். தியேட்டரில் போனால் டிக்கெட் விலை அதிகம். நான் ஒரு மனுவே முன்னாள் முதல்வரும் கொடுத்தேன், இந்நாள் முதல்வரும் கொடுத்தேன். சிறு முதலீட்டு படங்களின்னு ஒரு தனி ரேட்டு வைங்க, கொஞ்சம் குறைங்க. எல்லா பணக்காரர்களும் ஏழைகளும் இந்த சின்ன படத்துக்கு வரமாட்டாங்க. பெரிய படத்துக்கு போகணுன்னா 100 ரூபா டிக்கெட்டு 150 ரூபா, 150 ரூபா டிக்கெட்டு 250 ரூபா, இல்லை 200 ரூபா. இது இல்லீகல், அதை அனுமதிக்க கூடாது. அப்போ சிறுமுதலீட்டு படங்கள் என்பது 40 ரூபா டிக்கெட், 60 ரூபா டிக்கெட், ஒரு 75-80. அப்படின்னா இந்த ஏழை குடும்பங்கள் சின்ன படத்துக்கும் போக தயாராக இருக்காங்க. இந்த பட கட்டண உயர்வு தான் ஏழைகளை
நடுத்தர மக்களை தியேட்டர் பக்கம் போக விடல. பெரிய படத்துக்கு ஏதோ போயிடுறாங்க, 1-2 படத்துக்கு. ஆனா சின்ன படங்கள் அதற்காக வெற்றி பெறாம இருக்குன்னா வெற்றி பெறுது. இப்போ நான் 18 படம் சொன்னேன், அதுல பெரிய முதலீட்டு படங்கள் 3-4 தான் சக்சஸ், லாபம். உள்ள கணக்கு பார்த்தா தெரியும் பல பேருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசருக்கு. நட்டங்கள் ஏராளம், கோடிக்கணக்கில். ஆனா சின்ன படங்கள் வாழை, ஸ்டார், லப்பர் பந்து, அந்த இனம், இதுல பேரெல்லாம் எழுதியிருக்கேன், இந்த பேரெல்லாம் எழுதியிருக்கேன். ஒரு 7-8 படங்கள் சின்ன படங்கள் பெரிய வெற்றி. பெரிய முதலீட்டு படங்கள் செய்யாத ஒரு சாதனையை சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. மக்கள் பார்த்தார்கள். அது எப்படி வர்றாங்க? ஒரு முதல் ஷோவுக்கு ஒரு 50 பேர் போறாங்கன்னு வச்சுங்க. அவன் படம் பார்த்துட்டு வெளியே வந்து செல்போன் எடுத்து, மச்சான் இந்த படம் பார்த்தேன், பிரமாதண்டா, சூப்பர்டா, பார்க்கலாண்டான்னு சொல்லிட்டான்னா அந்த படம் ஏறிடும், கலெக்ஷன் ஏறிடும். படம் பார்த்துட்டு பெரிய பட்ஜெட் படமா இருந்தாலும் படம் பார்க்கும் போதே, மச்சான் டப்பா உள்ள வந்துட போற அப்படின்னு சொன்னா போச்சு, அது எந்த படமா இருந்தாலும். ஆகவே வாய் விளம்பரம், மவுத் டாக், மவுத் பப்ளிசிட்டி அதிலே தான் இருக்கிறது. அதற்கு உங்களுடைய பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் பேருதவி புரிகிறாங்க. அதை கூட 3 நாளைக்கு விமர்சனம் எழுதக்கூடாது, படம் பார்க்கக்கூடாதுன்னா, நீ 3 நாளுக்குள்ள விமர்சனம் எழுதுனா 3வது நாள் படம் போயிடுத, அப்ப யார் பார்க்கறது அதை? ஆனால் படம் எழுதுபவர்கள், ஊடகங்கள் சரியான விமர்சனம், தவறு இருந்தால் தவறை சுட்டி காட்டலாம், நல்லவைகளை எழுதி நல்லவைகளை பாராட்டி சில பல குற்றங்களை எடுத்து காட்டலாம். ஏன்னா இதுல கூட நம்ம கவிஞர்கள்லாம் வருத்தப்படுறது என்ன தெரியுமா? பாட்டு வரிகளை பிரமாதம் எழுதுறாங்க, மியூசிக் போடுறவங்க பிஜிஎம் பெருசாக்கி வார்த்தைகளை சுருக்கிறாங்க, சத்தம் கேட்கப்படும். இதுல ஒரு குறை என்னன்னா, வார்த்தைகளே புரியல. 2 பேரும், உதயகுமார், பேரரசு, 2 பேரும் பெரிய கவிஞர்கள், அருமையான கவிஞர்கள். பல பாடல்கள், படங்களுக்கு பாடல், வெற்றி பாடல்கள் இருக்கேங்க. அவங்கெல்லாம் மனம் நோகும். வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், பிஜிஎம் குறைக்கணும், வரிகள் வரும்போது பிஜிஎம் குறைக்கணும். அதை இந்த படத்துல கொஞ்சம் பின்னால ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் வார்த்தைகளை கேட்கல. ஆகவே இந்த கண்ணீரா தயாரிப்பாளருக்கு இது கண்ணீரா வர வைக்காமல் லாபகரமான படமாக அமைந்து மலேசியாவிலிருந்து தமிழகத்தை நம்பி வந்திருக்கிற இந்த கதிரவன், நம்முடைய கௌசல்யா தம்பதியர் மேலும் படங்கள் எடுக்க வேண்டும், தமிழகம் அவர்களையும் வாழ வைக்க வேண்டும். அவங்க 2 பேரும் தமிழ் என்ன அழகா பேசுறாங்க பாரு. தமிழ்நாட்டில் உள்ளவங்களே இங்கிலீஷை கலந்து அடிக்கிறாங்க, நல்ல சிறப்பாக. வெளிநாட்டில் இருக்குவாங்க தமிழகத்தை தமிழர்கள் அப்படி அன்பு செலுத்துறாங்க, அவ்வளோ விரும்புறாங்க நம்ம ஆளுங்களை. ஆனால் நம்ம ஆளுங்க தான் அதை ஏற்பதில்லை. ஆகவே தமிழகத்தை நம்பி வந்திருக்கிற கதிரவனும் கௌசல்யாவும் இன்னொரு தயாரிப்பாளர் இணைந்து உதவியாக இருந்திருக்கிறார். இந்த படம் வெற்றியின் மூலமாக நீங்கள் அடுத்த படம் எடுக்க வேண்டும், கண்ணீரா அவளை இன்ப கண்ணீரை வர வைக்க வேண்டும், நல்ல வரவை தர வேண்டும் என சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.